friends and brothers, Assalamualaikum. It's me, Muhammad Shafi. Welcome to my channel. நம்ம இன்றைக்கி என்ன எங்கே போயிட்டுருக்கோம்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் ஃப்ரெண்ட் காசு மேரேஜ் எடுத்தோடனே நிற்கா முடிஞ்சு கொண்டு நான் வந்தோம் நிற்காக்கு நம்மளால் வர முடியலை. ஸோ சாரி மிஸ்டர் காசின், we have to agree my apologies because வந்து கொஞ்சம் பேக் வந்ததுனால கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறீங்க. ஓகேயா, நம்ம பேசிக்காக பார்த்தோம் மலேசியாவில் மேரேஜ் பண்ணுறதுக்கு எப்படியும் ஒரு ஊர் காசுக்கு ஒரு 6 லட்ச ரூபா கிட்ட செலவாங்க. ஒரு 30,000 வெள்ளி கண்டிப்பாக நீங்கள் மலேசியா கல்யாணம்னா செலவுங்க. இருக்கக்கூடிய காலகட்டங்கள் அந்த மாதிரி. ஓகே, அப்படி பேசிட்டு உள்ளே வந்தோம். உள்ளே வந்து பார்த்தா நம்ம காசிம் பாய்க்கு தான் முடிஞ்சிச்சு. அது அப்படியே போயிட்டுருக்காரு. காசிம் பாய் சொல்ல போனால் ஜி அப்படியே லைட்டாக அப்படியே மூஞ்சி காமிய ஜி ஃபேஸ் காட்ட கொஞ்சம். ஓகே, மாப்பிள்ளைகளை வந்துருச்சு ஜி. கண்ணாடி கேட்குறாப்பு. கண்ணாடி வேற ஒரு இதா சாரி சரி காசிம் ஜி அப்படியே ரஜினி ஸ்டைலில் போடுங்க. மேரேஜ்னால என்ஜாய் வரலாம். பார்க்கலாம் அவ்வளோக்கோ பாருக்க அழைக்கோ ஜமா பையனுக்கு மாஃபி ஹயர். பேசிக்காகவே நம்ம காசிம் சொல்ல போனோம் ரொம்ப ஸ்மார்ட்டான ஆளுங்க பாருங்க. நம்ம கல்யாணத்துக்கு அலையமத்து நண்பர்கள் நஜுமோ ராசியெல்லாம் வந்தாங்க. சீனி வந்து ஒரு பூ கீழே விழுந்து ஒரு வெள்ளி தரணும். கல்யாணம் உன்ட்ட கொடுத்துருக்காங்க, எடுத்து வந்து உனக்கு தான் வச்சாங்க கல்யாணம். பூ கீழே வந்து ஒரு வழி கொடுக்கணுமா அவருக்கு? அப்படியே கொஞ்சம் உள்ளே வந்தோம்னா நீ மட்டும்தான் சனியாக ஒரு முக்கியமான காட்சியை ஃபேஸ் பண்ணாங்க. அதாவது நமக்கோட சுத்தமாக கவர் பண்ணாங்க. எவ்வளோ ஒரு தகவல் பண்ணிட்டு நடந்து வந்து யாருமே எனக்கு சொல்லி மட்டும்தான் நாளைக்கு பார்த்துக்கிட்டு நம்மளால் மேட்ச் போடணும், லீவ் போடலாம். நான் அந்த காரியில் வந்தேன் பைசோட மச்சான் சீனி மச்சானை பற்றி சொல்ல போனால் பாசக்கார பையன். வந்து எனக்கு ஃபஸ்ட் ஃப்ரெண்ட் சார் பசி கல்யாணம் கொடுப்பாங்க. இன்ஷால்லா உங்களுக்கு கல்யாணம் பிடிக்கணும்னா லைக் பண்ணுங்கள், நம்ம வீடியோவை ஷேர் பண்ணுங்கள், கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, நம்ம அப்படியே வந்து பார்த்தோம்னா நம்ம ஒரு இன்ட்ரெஸ்ட் பண்ணாங்க. அது வந்து செழிப்பாகவும் இருக்கு. கல்யாணம் அப்படிங்கிற ஒன்று கண்டிப்பாக எல்லோருடைய வாழ்க்கையிலே நடந்தே ஆகணும். அந்த கல்யாணத்துக்கு அப்புறம் சந்திக்கக்கூடிய விளைவுகளெல்லாம் நீங்கள் சந்திச்சுட்டாங்க. கல்யாணங்கிறது சொல்லுவாங்க. ஸோ அப்படியே நம்ம சாப்பாடு வந்துருச்சு. சாப்பாடு என்னென்ன வெரைட்டிஸ் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். பிரியாணி ப்ளஸ் ஆட்டுக்கறி, அப்புறம் ஆட்டுக்கறின்னா ஆட்டுக்குழம்புங்க, அப்புறம் கோழி சந்தல், கோழி பெரட்டல், இதுக்கப்புறம் வந்து பீஃப் கூட வச்சுருந்தாங்க. கல்யாணத்துடைய ஸ்பெஷல்னு என்ன பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த நம்ம மணமகன் காசிமோட மனசு தாங்க. நான் வந்து விளையாட்டு சொல்கிறேன். பேசிக்காகவே வந்து எனக்கு பெஸ்ட் ஃப்ரெண்ட். எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா அவருடைய கேரக்டர்ஸ் அப்படின்னு சொல்லலாம். கேராக இருக்கட்டும், இதாக இருந்தாலும் அவர் அள்ளி கொடுப்பாருங்க. மணமக்களுக்கு துவாக்கள் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. ஸோ மலேசியாவை பொறுத்த வரைக்கும் வந்து நம்ம எங்கேருந்து வந்து இங்கே செட்டிலாக இருக்கமோ அப்படிங்கிறத ஒரு இதை மறந்துட்டு சொந்த இதோடைய வாழ ஆரம்பிச்சிட்டாங்க. ஈவன் இஃப் ஃபர்ஸ்ட் ஹோம் ஃபார் மெனி தமிழ் பீப்புள்ஸ். அவங்க எல்லாத்தையும் சொல்லலை, முன்னாடி சுதந்திரத்துக்கு முன்னாடி வந்து செட்டில் ஆனாங்க பார்த்தீங்களா, அந்த தமிழ் பீப்புள் ஃபுல்லாக அவங்களுடைய பூர்வீகம் என்னன்னு கேட்டால் ஊர் எது கேட்டால் மலேசியா சொல்லுவாங்க. ஏன்னா பிறந்தவங்க ஆடு இல்லையா.
என்னுடைய கசினுடைய சன் ஒருத்தர் என்னுடைய மச்சியோட மகன். அவன்கிட்ட கேட்பேன், உனக்கு மலேசியாவுக்கும் இந்தியாவுக்கும் மேட்ச் வந்தால் யாரை தெரியும்? அவன் வந்து மலேசியா தான் ஜெயிக்கணும் அப்படின்வான். ஏன்னா நம்மளுக்கு எப்படி தாய்நாடு இந்தியாவோ அவங்களுக்கு அந்த மாதிரி மலேசியா தாய்நாடு. Akan sudah mengasih tinggi sebelum terukir pasangan pengantin pada gembira penuh di hati langkah bergelar suami dan isteri. Alhamdulillah bersama kita pada hari ini hari yang bersejarah buat Raja Sehari kita Muhammad Kasim dan juga supaya pagi meraihkan maju persandingan mereka. Dan jangan lupa sama-sama kita doakan pasangan Raja Sehari semoga berkekalan hingga berjaya dan diberikan cahaya mata yang soleh dan solehan, insya-Allah. Jika video berkenalan pasangan pengantin ini mereka berkenalan. சரி, அப்படியே மாப்பிள்ளையோட ஒரு வாழ்த்து பாடு வீடியோ எடுத்துக்கிட்டு திரும்பி வரலான்னு வந்தால் சாப்பாடை போட்டு சாப்பிட ஆரம்பிச்சாங்க. வெடிக்கிறியா போல கூப்பிடவே இல்லை. எனக்கு ஒரு பிளேட் ஒதுக்கிங்கப்பா. யார் இப்போ சோறு கொண்டு வாங்க சாப்பிடுவோம். சாப்பாடு இருந்தால் தானே சாப்பிட்றதுக்கு. ஏங்க சாப்பாடு தராமல் சாப்பிட முடியாது பத்தியலா. சாப்பாடு வந்துருச்சு. சாப்பாடு பிரியாணி தாங்க. ஊரில் சாப்பிட்ட பிரியாணி மாதிரி இருந்துச்சு. அங்கே ஒரு ஆக்கக்கா மாதிரி இருக்குது இல்லைங்களா, அது அப்படியே இளநியோட ஃப்ளேவருங்க. என்ன மாதிரி சமையல் தெரியல, அதனால் அப்படியே அந்த டேஸ்ட் டேஸ்ட் இருந்துச்சு. சாப்பாடு அவ்வளோ வந்துச்சுன்னா சாப்பிட முடிச்சாச்சு. அதுக்கப்புறம் கடைசியாக பார்த்தீங்கன்னா நம்ம கல்யாணத்தில் இல்லாத மாதிரியும் ஒரு வித்தியாசமான செஞ்சுருக்காங்க. அதுக்கு பார்த்தீங்கன்னா பஞ்சு முன்னே குழந்தைய பார்ப்போம். நம்ம கொஞ்சம் தாங்கலை அப்படின்னு சொல்லி கேட்டால் தண்ணி லைன் பார்த்தோம். அதனால் வந்து போதிய நேரம் இல்லாதனால நம்ம அதை அவாய்ட் பண்ணிட்டு இன்னைக்கு அதெல்லாம் நமக்கு ஒரு வாழ்த்துக்கள் பரப்பலாம். மற்றொரு கலைக்கு ஓகே கைஸ், வீடியோவோட எண்டுக்கு வந்துட்டு நினைக்கிறேன். ஸோ கண்டிப்பாக நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை எல்லோரையும் சந்திக்கிறேன். அது வரைக்கும் நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த பெல் ஐக்கான் ஒன்று இருக்குது பார்த்தீங்களா, டிங் டிங்னு சவுண்ட் வருமா, ஒரு தட்டு தட்டிடுங்க. ஓகேயா, நம்ம சேனல் அப்படி நிற்கிறாங்க. ஓகே, ஸோ கைஸ் நம்ம வீடியோ முடியோட நேரம் வந்துருச்சு. கண்டிப்பாக எல்லோரும் ஹாப்பியாக இருங்க. ஸ்ப்ரெட் லவ், ஹேட் த ஹேட்னஸ். ஓகே, வெறுப்பை விரட்டு, அன்பை திரட்டு. இன்ஷால்லா முடிஞ்ச அளவுக்கு சந்தோஷமாக வாழ ட்ரை பண்ணுங்கள். அடுத்தவங்கள மனசு நோங்காத அளவுக்கு இன்ஷால்லா எல்லாருக்கும் சமம் அப்படிங்கிற ஒரு இதை வச்சுக்கோங்க.